இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்க, ஐஸ்கிரீமை வாங்கி 3 விதமாக சாப்பிட போகிறோம். டைப் 1 அதை நார்மலாகவே சாப்பிட்லாம், எந்த வித டிஸ்டர்பன்ஸும் நம்ம ஐஸ்கிரீமை பண்ணாமல் நார்மலாகவே சாப்பிட்லாம். எப்பயும் போல் ஐஸ்கிரீமை பிரித்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஐஸ்கிரீம் நல்லா இருந்துச்சா ஒர்த்தா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் கேவலமாக இருந்துச்சு. ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் இதில் ஆட் பண்ண காப் சிரப் இருக்குது பார்த்தீங்களா, ஐயோயோ பெருசாக கிடையாது. இது டைப் 2 ஐஸ்கிரீமை சுடு தண்ணியில் ஹீட் பண்ணி ஐஸ்கிரீமை கூலிங்காக இல்லாமல் ஹீட்டாக சாப்பிட போகிறோம். அது எப்படி இருக்குன்னு ரிவ்யூவும் பண்ண போகிறோம். சுடுதண்ணில் வச்சுட்டு ஃபுல்லாக தான் சாப்பிட்றோம். கேவலமாக இருக்குது. அதுக்கு ஐஸ்கிரீமை குடிக்காவே சாப்பிட்லான்டா. இதில் வந்து பெருசாக சொல்கிற மாதிரிலாம் இல்லை, கேவலமாக இருக்குது. சூடாக இருக்காமா. 3 ஐஸ்கிரீமை ஸ்ப்ரே பண்ணி சாப்பிட போகிறோம். எவ்வளோ கேவலமாக வந்துருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடியில் இருந்து மேலே ஏதோ கீழே நல்லா செக் பண்ணிருக்கேன். ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது கேவலமாக இருக்குது. சீரியஸாக எனக்கு இது என்ன டேஸ்ட்டு சொல்ல தெரியல. அது இல்லாமல் சாப்பிடவும் அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லை, கேவலமாக இருக்குது. வேஸ்ட் ஆஃப் டைம்.